உணவு சாப்பிட்றனால எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த இதில் அதை வேணா சொல்லி காட்டுறேன், அதை வேணா சொல்லி காட்டுறேன் பாருங்க. இதனால ஏற்படும் ம், நன்மைகள் இதை புரிஞ்சுக்கிட்டு காலையில தான் பேசுறேன் அதை பத்தி. உணவு சாப்பிட்றதுனால பிரச்சனை இல்லை, அது சாப்பிட்டு காட்டலாம். அதே நேரத்தில் சுத்தப்படுத்தி காட்டணும். இப்போ ம், நீங்க உடம்பு நன்கு ம், சுத்தமாகி ஒரு 10 மாசத்துக்குள்ள ஒரு 6 மாசத்துல சுத்தமாயிரும். அதுக்கப்புறம் வந்து பசிதாக எடுக்காது. அப்புறம் அதே நேரத்தில் பசிதாக எடுக்காது, ம், அமைதியா இருக்கும். அந்த நேரத்தில் நீங்க உணவு சாப்பிட்டும் பார்க்கலாம். உணவு சாப்பிட்டீங்கன்னா அந்த உடம்பு எடை ம், எப்படி ஏறுதுன்னு பாருங்க. அந்த ஏறுனதுக்கு அப்புறம் ஒரு 4 கிலோ ம். 5 கிலோ ஒருவேளை நீங்க சப்பாத்தி அல்லது காய் சாதாரண உணவு இட்லி தோசை சப்பாத்தி இந்த மாதிரி சாதாரண உணவு சாப்பிட்டீங்கன்னா ஒரு நாளைக்கு 5 கிலோ. நீங்க 1/2 கிலோ தான் சாப்பிடுவீங்க. ஆனா அந்த தண்ணி குடிக்கிறப்ப அந்த போலி தண்ணியும் அந்த உணவு சேர்ந்து 5 கிலோவா மாறிடும். சாப்பிட்டது 1/2 கிலோ உணவு தான் சாப்பிட்டுருப்பீங்க. தண்ணி ஒரு 2 3 லிட்டர் சாப்பிட்டே வருவீங்க. அதெல்லாம் சேர்த்து பார்க்குறப்ப திடீர்னு பார்த்தீங்கன்னா 5 கிலோ கூடிரும். அது இதான் ஆச்சரியமா இருக்கும். அதை வந்து நீங்க ஒரு நாள் 2 நாள் குறைச்சு காமிச்சிடலாம். அப்ப நீங்க சாப்பிட்டும் காட்டலாம், குறைச்சும் காட்டலாம். அதாவது உடம்பு கெடுக்கவும் செய்யலாம், தூய்மை செய்துக்கலாம். அந்த ஒரு நாள் கெடுக்கிறனால எதுவும் வராது. அந்த ஒரு நாள் கெடுப்பதனால ஏற்படுகின்ற சளி, லேசான சளி வரும், லேசான துன்பம் வரும். அதெல்லாம் மறுநாளே சரி பண்ணிடலாம். அதனால நீங்க அப்ப என்ன சுதந்திரம் கிடைச்சிருது. அப்ப உங்களுக்கு வந்து உணவை அனுபவிக்கவும் தெரியும், சரி, உணவை சரி. விடவும் தெரியும். ரெண்டு தோல்கள் வந்துருது. அதாவது உணவுக்கு எதிராகவும் இல்லை, உணவுக்கு ம். ஆதரவாகவும் இல்லை. ஆமா. உணவுக்கு எதிராகவும் இல்லை, ஆதரவாகவும் உணவுக்கு ஆதரவாகவும் இல்லை நீங்க. ஆதரவு நியூட்ரலா ஆதரவும் இல்லை, எதிர்ப்பும் இல்லை. அவ்வளவுதான், நியூட்ரல் ஆயிடுறீங்க. அப்ப என்னன்னா உங்களுக்கு உங்க மனம் வந்து விடுதலை அடைஞ்சிருது. உங்க மனம் வந்து கவலை இல்லாம போயிருது. அப்ப உங்களுக்கு உணவு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த எனர்ஜி அந்த வந்து வெளியிருந்து நைட்ரஜன் புரோட்டீனா மாறுது பாருங்க, அதுதான் நைட்ரஜன் புரோட்டீனா மாறுது. அப்புறம் நம்மளை சுத்தி ஓடுகிற ஒய்ஃபைல் இருக்கிற நம்ம சுத்தி ஒய்ஃபை ஓடிட்டே இருக்கு, மின்காந்த அலைகள் எல்லாம். அது வந்து பாத்தீங்கன்னா மைக்ரோவேவ். அந்த மைக்ரோவேவ் கூட உடம்பு மைக்ரோ நன்கு சுத்தமாக உணவு பாதை சுத்தமாகும் பொழுது இந்த உடம்புல சுத்தமாகும் பொழுது மரபணுக்கள் மாறுது. மரபணுக்கள் மாறி டிஎன்ஏ குறிப்பாக மரபணுக்கள், அந்த மரபணுக்கள் வெளியிருக்கிற ஒய்ஃபை குறிப்பாக மைக்ரோவேவ் அது நுண்ணலை உறிஞ்சி சக்தியா மாத்திரும். சக்தியா மாத்துச்சுன்னா தாவரம் என்னென்ன ம், செய்யுதோ காய்கனி பூக்கனி எல்லாம் உற்பத்தி பண்ணிடுது. எல்லாமே தாவரம் என்னென்ன உற்பத்தி பண்ணி பண்ணுதோ அத்தனை உற்பத்தி பண்ணிடுது. இவன் 100 ஆண்டு குழந்தை பெற்றுக்கலாம். ம், அந்த சாதாரண உணவுல இருக்கிறவ 50 ஆண்டுக்கு மேல குழந்தை பெற்றுக்க முடியாது, நீர்த்து போயிடும். பெண்களுக்கும் கற்பப்பை கெட்டு போயிடும், ஆண்களுக்கும் குழந்தை ம். பெக்கிற தன்மை போயிடும். சாதாரண உணவு ம். இருக்கிறவனுக்கு 50 60 வருஷத்துக்கு மேல குழந்தை பெக்கிற தன்மை போயிடும். பெண்களுக்கு கற்பப்பை கெட்டு போயிடும், அவங்களுக்கு சினை முட்டை உற்பத்தி ஆகுது, எல்லாமே நின்று போயிடும் அவங்களுக்கு எல்லாமே. இதுதான் இந்த விஷயமே. அதனாலதான் அந்த நன்மைகளை பத்தி பேச 120ஆம் பக்கம். அப்படியே கவனிங்க. ம். சொல்லி முடிச்சுக்கிறேன், இந்த சொல்லிட்டு ம். நிறுத்தி வகுப்பு நிறுத்திக்கலாம். 120ஆம் பக்கம். சரி, சரி. ம். இதனால் ஏற்படும் நன்மைகள் என்ன? நான் தொடர்ந்து, அதாவது வெங்கடேசன் என்ன சொல்றாருன்னா, நான் ஏன் இதை ஆராய்ச்சி பண்றேன்னு கேட்டீங்கன்னா, நான் தொடர்ந்து மேற்படி முறையில் வாழ காரணங்கள், நான் வந்து இப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறேன். ஏன்னா இப்ப எனக்கு வந்து உணவு தேவையில்லை அப்படி இருந்தாலும் கூட ஒரு நன்மை இருக்கு. என்ன நன்மைன்னு கேட்டீங்கன்னா, நான் பழங்கள் சாப்பிட்டால் 2 மணி நேரத்தில் அது உடலை விட்டு நீங்கி விடுகிறது. பழங்கள் சாப்பிட்டால் ம். உடலை விட்டு அந்த அளவுக்கு குடல் சுத்தமா இருக்குது, அடப்பே இல்லாம இருக்குது குடல். சாப்பிட்டோம்னா 2 மணி நேரத்தில் ஒரு ம். 1/2 கிலோ பழங்கள் சாப்பிட்டோம்னா, 1/2 கிலோ பழங்கள் சாப்பிட்டா அது 2 மணி நேரத்துல உடனே வெளியேறுது. அப்ப அந்த அளவு குடல் சுத்தமா இருக்குது, எந்த அடப்பும் இல்லை. அந்த அளவு குடல் சுத்தமாகி விட்டது என்று பொருள். அதே நேரத்தில் நான் இந்த மாதிரி சாதாரண உணவு சோறு சப்பாத்தி முதலியவைகளை ஒரு நாள் சாப்பிட்டாலும் மறுநாள் சுமார் 4 கிலோ எடை கூடி விடுகிறது, அதிகமாகி விடுகிறது. அதை நீர் ஆகாரத்தின் மூலமாக மீண்டும் என்ன பண்றாரு, 5 கிலோ கூடிடுதா அப்படின்னு கவலைப்பட தேவையில்லை. உடனே நீர் பயிற்சி பண்ணி அதை கரைச்சி எடுத்துடுறது. நீர் ஆகாரத்தின் மூலம் சுமார் 3 நாட்களில் அதை கரைப்ப. ஒரு தடவை சாப்பிட்றீங்க, நான் 5 கிலோ எடையேறிடுது. ஒரு நாள் தான் சாப்பிட்றீங்க, 5 கிலோ எடையேறுது. ஆனால் அதை சுத்தப்படுத்துறதுக்கு 3 நாள் நீர் பயிற்சி பண்ணணும். எத்தனை நாள்? 3 நாள். 3 நாள் நீர்ப்பயிற்சி பயணம். 3 நாள் நீர்ப்பயிற்சி பண்ணி 3 நாட்களில் குறைக்க முடியும். மேற்படி உணவில் உள்ள விஷம், அப்படியே அந்த உணவுல இருக்கிற விஷம் வந்து 3 நாள் வெளியே போயிருதா, அப்போ இன்னும் கொஞ்சம் விஷம் உள்ள இருந்துட்டு தான் இருக்கும். அது மறுபடியும் தொடர்ச்சியா நீர்ப்பயிற்சி செய்யறப்போ நாக்குல வந்து பார்த்து அப்படியே மஞ்சளா வந்து படிரும். குடல்ல வந்து இறப்பையில வந்து சளி வந்து படிஞ்சிருக்கும். அப்ப பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வாந்தி வர்ற மாதிரி இருக்கும். அப்ப என்ன பண்ணோம்னா, வேக வைத்த உப்பு போடாத காய்கறிகள், ஏதோ ஒரு காய்கறி, முருங்கைக்காய் முருங்கைக்கீரை, அது ஏதோ ஒரு கிடைக்கிற காய்கறி இருக்குல்ல, காய்கறிகள் வச்சு வெஜிடபிள்ஸ் குக்குடு வெஜிடபிள், அதாவது
நன்கு வேக வைத்த காய்கறி சாப்பிட்டு அந்த வயிற்றுல இறப்பில சுரந்திருக்கிற சளியை வந்து இழுத்து வெளியே கொண்டு போய் சுத்தமாயிரும். உடலுள்ள உண்டாகும் அந்த விஷம் வேக வைத்த முட்டைக்கோஸ் சாப்பிட்டு அல்லது அன்னப்பாதை முழுவதும் தூய்மை செய்து விட்டால் நீங்கள் ஆரோக்கியம் பெற்றுவிட முடியும். இதுதான் அந்த சுதந்திரம். அப்ப நீங்க ஒரு பொருளை அனுபவிக்க முடியும், ஒரு பொருளை அனுபவிக்க முடியும், அதை நீங்கள் நீக்கவும் முடியும். இது வந்து வெள்ளைக்காரனுக்கு தெரியாது. இது வந்து வெள்ளைக்காரனுக்கு தெரியாது. தெரியாது. சரிங்க ஐயா, மறுபடியும் நம்ம பேசுவோம். நன்றி.